அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தான் செய்த விடயம் தொடர்பாக சிங்கள நிகழ்ச்சி ஒன்றில் மன்னிப்பையும் கேட்டிருக்கிறார். ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இனவாதத்தை தூண்டும் விதமாக கதைக்கின்றார். இவர் கதைக்கின்ற சில செயற்பாடுகள் இனவாதத்தை தூண்டும் விதமாக இருக்கின்றது. குறிப்பாக இவர் முன்னைய நாட்களில் கதைச்ச விடயங்கள் எல்லாத்தையும் கிளறி எடுத்து இப்போ அது தொடர்பாக சிஐடியில் முறைப்பாடு பதிவு செஞ்சிருக்கு. சிங்கள சிவில் அமைப்புகள் ஒன்று தங்களுடைய முறைப்பாட்டை பதிவு செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாமல் குமார் என்கிற ஒருவரும் இது தொடர்பாக தன்னுடைய முறைப்பாட்டையும் அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். குறிப்பிட்டிருக்கிறார்கள், தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை இவர் கடவுளாக பார்க்கின்றார். இவருக்கு போடுகின்ற நேரலில் எல்லாத்திலையும் பிரபாகரனை கடவுளாக பாவித்து தன்னுடைய நேரலையை போட்டிருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தியில் இன்னொரு முக்கியமான விடயம் நடந்திருக்கு என்று பார்த்தீங்கன்னா, இந்த டில்வின் சில்வாவினுடைய பதவி விலகல். அதாவது உங்களுக்கு தெரியும், பழைய ஜேவிப்பிலேயே மிகவும் முக்கியமான நபர்களாக டில்வின் சில்வா பார்க்கப்படுகின்றார். இப்போ அந்த துயிலுமில்லங்கள் பலவற்றிலும் இருக்கிறது இராணுவ முகாம்கள் தான். தேராவில் துயிலுமில்லமாக இருக்கட்டும், கோப்பாய் துயிலுமில்லமாக இருக்கட்டும், இப்படி நாங்கள் விரல் விட்டக்கூடிய பல துயிலுமில்லங்களில் இப்போ இராணுவ முகாம்கள்லாம் இருக்குது. இந்த இராணுவ முகாம்களை அகற்ற சொல்லி கோரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் இந்த அர்ச்சுனாவினுடைய விடயங்கள் சம்பந்தமாக பேசியிருந்தோம். அது தொடர்பாக பல நேர்மறையான விடயங்களும் எதிர்மறையான விடயங்களும் வந்திருந்தது. அந்த வகையில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தான் செய்த விடயம் தொடர்பாக சிங்கள நிகழ்ச்சி ஒன்றில் மன்னிப்பையும் கேட்டிருக்கிறார். அதாவது தான் இருந்தது பிழை, எதிர்க்கட்சித் தலைவருடைய ஆசனத்தில் இருந்தது பிழை என்பது தொடர்பாக அவர் மன்னிப்பையும் கேட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில தேசியவாதிகள், இனவாதம் கதைக்கிறவர்கள் அது தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை முன்வச்சு சிஐடியில் மீண்டும் முறைப்பாட்டை பதிவு செஞ்சிருக்கிறார். ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இனவாதத்தை தூண்டும் விதமாக கதைக்கின்றார். இவர் கதைக்கின்ற சில செயற்பாடுகள் இனவாதத்தை தூண்டும் விதமாக இருக்கின்றது. குறிப்பாக இவர் முன்னைய நாட்களில் கதைச்ச விடயங்கள் எல்லாத்தையும் கிளறி எடுத்து இப்போ அது தொடர்பாக சிஐடியில் முறைப்பாடு பதிவு செஞ்சிருக்கிறார். இவர் முன்னைய நாட்களில் ஆவா குழுக்கள் மக்களை வெட்டி கொண்டுட்டு இராணுவ முகாம்களில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். ஆகவே இது இராணுவத்தினரை அவமதிக்கும் முகமான ஒரு செயற்பாடு. அது மட்டும் இல்லாமல் இனவாதத்தை தூண்டுகின்ற ஒரு செயற்பாடு என்கின்ற பொருள்பட அவர்கள் கழிச்சிருக்கின்றார். இதை யார் யார் கொடுத்திருக்கின்றார்கள் என்றால், சிங்கள சிவில் அமைப்புகள் ஒன்று தங்களுடைய முறைப்பாட்டை பதிவு செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாமல் குமார் என்கிற ஒருவரும் இது தொடர்பாக தன்னுடைய முறைப்பாட்டையும் அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். அதில் அவர்கள் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகின்ற விடயம் என்னென்றால், இனவாதத்தை தூண்டுற விதமாக செயற்பட்டிருக்கின்றார். அதில் அவர்கள் இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள், தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை இவர் கடவுளாக பார்க்கின்றார். இவருக்கு போடுகின்ற நேரலில் எல்லாத்திலையும் பிரபாகரனை கடவுளாக பாவித்து தன்னுடைய நேரலையை போட்டிருக்கின்றார். ஆகவே இது இனவாதத்தை தூண்டும் விதமாக அமைந்திருக்கின்றது என்று அவர்கள் கருத்திருக்கின்றார்கள். இதில் ரெண்டு விடயத்தை பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் உண்மையிலேயே இந்த எதிர்க்கட்சி தலைவருடைய ஆசனத்தில் இருந்தது ஒரு பிழையான விடயம். ஆகவே அது தொடர்பாக விமர்சிக்கப்பட்டது. அது தொடர்பாக சிஐடியில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டது. இருந்தாலும் இந்த தேசிய தலைவர் பிரபாகரனை பற்றி இவர் கதைத்தது தொடர்பாக இந்த சிஐடியில் இவர்கள் போட்ட வழக்கு என்பது உண்மையிலேயே இவர்கள் இனவாதத்தை தூண்டுவதாக செயற்பட்டிருக்கின்றார்கள் என்ற பொருள்பட தான் எடுத்துக்கொள்ளணும் என்று அரசியல் அவதானிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே சிலர் இந்த விடயத்தில் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக செயற்பட்டாலும் கூட இந்த குறிப்பிட்ட இந்த விடயத்தில், அதாவது தேசிய தலைவர் பிரபாகரனை இவர் கடவுளாக பயன்படுத்துகிறார் என்று குறிப்பிட்ட அந்த விடயத்தில் அவருக்கு ஆதரவாக செயற்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று பார்த்தால், உண்மையிலேயே இந்த விடயம் முன்னர் இருந்த பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட தங்களுடைய பாராளுமன்ற பேச்சில் தேசிய தலைவர் பிரபாகரனை பற்றி கதைத்த வண்ணம் தான் இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இவருடைய பாராளுமன்றத்தில் இவர் தேசிய தலைவர் பிரபாகரனை பற்றி கதைச்சதும், நான் தமிழீழத்திலிருந்து அர்ச்சுனா என்று கதைச்சதும் கூட ஒரு பாராளுமன்ற சிறப்புரிமையாக அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தை என்னத்தையும் கதைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அன்ரோமா அரசநாயக்கனுடைய அரசாங்கத்தில் இப்படியான விடயங்களில் இனவாதத்தை தூண்டுவது தொடர்பாக பேசப்படாது. அதாவது அவர்கள் தங்களுடைய விடயங்களை முன்னெடுத்து கொள்ளலாம், அதாவது மாவீரர் தினத்தையும் நடத்தி கொள்ளலாம். அந்த வகையில் தான் இதையும் இவர் தன்னுடைய ஒரு கருத்து சுதந்திரமாக எடுத்து தான் சொன்னார் என்றும் பல அரசியல் அவதானிகள் குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். சமூக ஊடகங்களில் இப்போ ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு இந்த விடயம் தொடர்பாக ஆதரவு நிலைப்பாடு தான் இருக்குது. அதாவது அவருடைய கருத்து சுதந்திரத்தின் பால் இவர்கள் கை வைக்கின்றார்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உண்மையிலே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கணும். இந்த நாமல் குமாரை குறிப்பிடுகின்ற பொழுது இவர் முன்னர் சொன்ன விடயங்கள் பலவற்றையும் சேர்த்து இவர் குறிப்பிடுகின்றார். அதாவது இவர் ஆவா குழுக்கள் மக்களை கொன்றுவிட்டு மக்களை வெட்டிவிட்டு இராணுவத்தினரிடம் தஞ்சம் புகின்றார்கள்.
இது வந்து இராணுவத்தினரை அவமானப்படுத்தும் ஒரு செயற்பாடு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் அவர்கள் குறிப்பிடுகிறார் என்று பார்த்தீங்கன்னா, வடக்குக்கு ஒரு சட்டம், தெற்குக்கு ஒரு சட்டம் என்று இலங்கையில் இருக்குது. உண்மையிலேயே உண்மை பேசுபவர்களை கொள்வதற்காகத்தான் காவல்துறையினரும் இராணுவத்தினரும் இருக்கிறார், அவர்களை சுடுவதற்காகத்தான் இவர்கள் இருக்கின்றார்கள் என்று அவர் முன்னைய காலகட்டங்களில் அந்த பொருள்பட காய்ச்சிருப்பார். அவற்றை எல்லாம் இப்போ கிளறி அது தொடர்பான விமர்சனங்களையும் முன்வைத்து இவர் மேலே குற்றப்புலனாய்வு திணைக்களம், அதாவது சிஐடியில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த விடயத்தை ராமநாதன் அச்சுறுவா தொடர்பாக எப்படி மற்றார்கள் அணுகப் போன்றார்கள் என்றதை பார்க்குற விடயத்தையும் விட தேசிய மக்கள் சக்தி இதை எப்படி அணுகப் போகுது, அதாவது இந்த அரசாங்கத்தில் இந்த விடயம் தொடர்பாக எப்படி அணுகப் போன்றார்கள் என்ற விடயத்தை வச்சுக்கொண்டு தான் இவர்களும் இணைவாதத்தை விதைக்கின்றார்களா இன்னது இனவாதத்தை விதைக்கலையா என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். உண்மையிலேயே இந்த மாவீர தினம் தொடர்பாக இவர்கள் கதைக்கின்ற பொழுது கூட இந்த இயல்பான ஒரு இயல்பான விடயத்திலேயே இதை விட்டுவிடலாம், அதாவது மாவீர தினம் இயல்பாகவே நடக்கலாம் என்கின்ற பொருள்பட தான் அவர்களுடைய தரப்பிலிருந்து வந்திருந்தது. மாவீர தினத்தை இயல்பாக நாங்கள் நடத்தலாம். ஆகவே இது தொடர்பாக அவர்கள் என்ன முடிவெடுக்க போன்றார்கள்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் தேசிய மக்கள் சக்தியில் இன்னொரு முக்கியமான விடயம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டில்வின் சில்வாவினுடைய பதவி விலகல். அதாவது உங்களுக்கு தெரியும், பழைய ஜேவிபிலேயே மிகவும் முக்கியமான நபர்களாக டில்வின் சில்வா பார்க்கப்படுகின்றார். அண்மையிலே தேசிய மக்கள் சக்தி இனவாதத்திலிருந்து விலகி நின்றாலும் கூட இந்த டில்வின் சில்வாவினுடைய கருத்துக்கள் மீண்டும் இனவாதத்தை விதைக்கக்கூடிய மாதிரியான கருத்துக்களாக இருந்திருக்கின்றன. குறிப்பாக பேசுகின்ற பொழுது அண்மையில் வடமாகாணத்துக்கு இனி அபிவிருத்தி மட்டும்தான் தேவை, தேசிய பிரச்சனைகள் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இது தொடர்பாக நாங்கள் இந்த இவருடைய பதவி விலகலை எந்த விதமாக எடுத்துக்கொள்ளலாம், அதாவது உண்மையிலேயே இந்த இனவாதம் பற்றி கதைக்கிறார்களை தேசிய மக்கள் சக்தி விலக்குதா அல்லது இவர் தானாக விலகினாரா என்கின்ற பொருள்பட நாங்கள் பார்க்கணும். ஆனால் இவர் இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஆட்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கணும், ஆகவே நான் இந்த தேசிய மக்கள் சக்தியிலேருந்து விலகிறேன், தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெறச் செய்வதுதான் என்னுடைய நோக்கம், ஆகவே அறுதி பெரும்பான்மையை பெற்று இது ஒரு உறுதியான கட்சியாக வெற்றி அடைந்து விட்டது, ஒரு உறுதியான ஆளுங்கட்சியாக இப்போ இருக்குது, ஆகவே இனி இதில் நான் இருக்காமல் புதிய ஆட்களுக்கு வழிவிடுறதான் தகுந்ததாக இருக்கும் என்று இவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த பதவியின் யாருக்கு போப்பது என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதில் பிமல் ரத்நாயக்கனுடைய பேர் தான் அதிகமாக அடிபட்ட வண்ணமே இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாகவும் நாங்கள் என்ன முடிவுகள் வரப்போதுன்றதையும் பார்த்துருக்கணும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜேவிபியினுடைய மிகப்பெரிய ஒரு ஆலமரம் என்று சொல்லலாம் டில்வின் சில்வாவை. பழைய ஜேவிபி தேசியவாதத்தோடு ஒட்டி உறவாடின நபர்களில் இவரும் ஒருவர். இவர் விலகிறது வந்து இந்த கட்சிக்கு எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றதையும் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும். கனேடிய நாடாளுமன்றத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சோன் சென் என்பவரால் இந்த இலங்கைக்கு எதிராக குற்றவியல் நீதிமன்றத்தை இலங்கையை நிறுத்தணும், அதாவது வந்து இலங்கையில் செய்த இந்த போர் குற்றங்கள் தொடர்பாக இலங்கையில் இன்னுமே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்குது, ஆகவே இலங்கையை குற்றவியல் நீதிமன்றத்தில் நாங்கள் நிறுத்தணும் என்று அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையிலேயே அவர் குறிப்பிடுகின்ற பொழுது பல விடயங்களை குறிப்பிடுகிறார். இன்னுமே இந்த விடயம் தொடர்பாக இன்னும் கவனம் செலுத்தப்படையில சர்வதேசத்தால், நாங்கள் இது தொடர்பாக கவனம் செலுத்தணும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் அதில் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, 600 பேருக்கு மேற்பட்டவர்கள் இந்த குறிப்பிட்ட இந்த உடன்படிக்கையில் சைன் பண்ணியிருக்கணும், அதாவது வந்து இந்த முன்மொழிவில் அவர் கொடுத்த அந்த முன்மொழிவில் சைன் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கையொப்பத்தோடு தான் அவர் வந்து இந்த முன்மொழிவை சமர்ப்பிச்சிருக்கிறார். உண்மையிலேயே இந்த நாடாளுமன்றத்தில் இவர் இந்த முன்மொழிவை சமர்ப்பித்த பிறகு இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்க போன்றார்கள் என்கிறதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏண்டா இது தொடர்பாக பல முன்மொழிவுகளாக இருக்கட்டும், பல ஆவணங்களாக இருக்கட்டும் சர்வதேசத்தில் சமர்ப்பித்த வண்ணமே இருக்கணும். ஆனால் இருந்தாலும் கூட இற்றை வரைக்கும் இந்த குற்றவியல் சம்பந்தமான விசாரணைகள் முறையான வகையில் நடக்கல. ஏற்கனவே இந்த இது தொடர்பாக உள்ளக விசாரணைகளில் உண்மையிலேயே தமிழ் தேசியம் சார்பான ஆக்கள் நிராகரித்து கொண்டே இருக்கணும். அந்த வகையில் சர்வதேச விசாரணையும் சரியாக நடந்தாண்டா இற்றை வரைக்கும் இந்த ஜெனிவாவில் கதைக்கிற விடயங்கள் கூட சரியான முறையில் இன்னும் போகலை என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த விடயமாவது இனி குற்றவியல் விசாரணைகள் சரியான முறையில் நடக்குமா என்று பொறுத்திருந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த தேசிய மக்கள் சக்தியில் இனி இனவாத கருத்துக்களுக்கு இடமில்லை என்று கூறுவதன் முகமாக இந்த விடயத்தை இவர் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் இப்படி பார்க்க போன்றார் என்பதை நாங்கள் பார்க்கணும். ஆகவே இப்படியான விடயங்களை அலசி ஆராய்வதன் மூலமாக இனி இந்த குற்றவியல் விடயங்கள் தமிழ் தேசிய பிரச்சனைகள் தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்க போன்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அடுத்தாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயச தொடர்பாக அண்மையில் ஒரு பரபரப்பு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது. அதாவது வந்து இவர் கண்டியில் வந்து வைத்தியசாலைகளுக்கான ஒரு சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொண்டார். அதில் வந்து வைத்தியசாலைகள பணிகள் சரியாக நடக்குதா,
சுகாதார சேவைகள் ஒழுங்காக நடைபெறுதா, அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு உரிய சேவைகள் கிடைக்குதா என்கின்ற பொருள்பட இவர்களுடைய விசாரணைகள் இருந்தது. அதாவது அங்கே போன இடத்துல அவர் இதை கண்காணிப்பதற்காக போனவர். அந்த இடத்துல இவர் 34ஆம் விடுதி ஒன்றுக்கு போன இடத்துல அந்த 34ஆம் விடுதியில் இருந்த மலசல கூடம் ஒழுங்கான முறையில் சுத்தமாக இல்லாதால இவர் இறங்கி தானே சுத்தம் செய்ததான ஒரு தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் பரவி வந்தது. அதை வந்து இவர் தானே இறங்கி அந்த 15 நிமிடங்கள் செலவழித்து அந்த இடத்தை சுத்தமாக்கினார். முதல் போன இடத்துல இவர் கேட்டிருக்கார், ஏன் இது சுத்தமாக இல்லை என்ற பணியாளர் விடுமுறை என்று அவர்கள் சொல்லியிருந்ததாகவும் அதன் பின்னர் தானே இறங்கி சுத்தப்படுத்தின தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் பரவி வந்தது. ஆனால் இந்த கருத்தை அவர் இப்போ மறுத்திருக்கிறார். அமைச்சுன்ற ஊடக செயலாளரிடம் அவர் இந்த கருத்தை மறுப்பதாக சொல்லி இது ஊடகங்களில் பரவி வருகின்றது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் உண்மையிலேயே இந்த சுற்றுப்பயணத்தை தான் மேற்கொள்ளவில்லை என்றே அவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே உண்மையிலேயே இந்த தேசிய மக்கள் சக்தி தொடர்பான நல்ல விடயங்கள் பல நடந்தாலும் கூட சில வதந்திகளும் பரவப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அவர்களுக்கு எதிராகவும் அவர்கள் நலன் சார்ந்தும் சில வதந்திகள் பரவப்பட்டு கொண்டே இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த விடயத்தை மக்கள், ஊடகத்தை பயன்படுத்துகிற மக்கள் ஒரு சரியான முறையில் அணுகி அந்த விடயங்களை பெற்றுக்கொள்ளணும். இன்னொரு முக்கியமான விடயம், நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற முக்கியமான விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த வானிலை சம்பந்தமான ஒரு சீரற்ற நிலைமை இப்போ நாட்டில் காணப்பட்டு கொண்டிருக்கு. குறிப்பாக பல இடங்கள் இன்னுமே வெள்ளத்திலேருந்து மீண்டு வர இல்லை. யாழ்ப்பாணத்தில் ஓரளவு வெள்ள நிலைமை குறைந்தாலும் கூட ஏனைய யாழ்ப்பாண வடமாநிலத்தில் இருக்கிற ஏனைய மாவட்டங்களில் இற்றை வரைக்கும் மழை தன்னுடைய வேலையை காட்டிக்கொண்டு தான் இருக்குது. ஆகவே கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், இன்னும் சொற்ப நாட்கள் தான் இருக்குது காபோதா உயர்தர பரீட்சைக்கு. உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர்கள் தொடர்பாகவும் அவதானம் செலுத்துமாறு கல்வி அமைச்சிலிருந்து தகவல்கள் வந்திருக்கு. ஆகவே தொடர்பாகவும் அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றும் நம்பப்படுகின்றது. அந்த வகையில் உண்மையிலேயே இந்த பரீட்சை தேதியில் எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படவில்லை. ஆனால் மாணவர்களை பரீட்சைக்கு உந்துப்படுத்தும் வேலைகளில் அவருடைய பெற்றோர்கள் செய்யணும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், இந்த மாவீரர் நாள், மாவீரர் வாரம் இந்த வாரமாக அனுட்டிக்கப்படுகின்றது. அந்த வகையில் 27ஆம் தேதி மாவீரர் நாளும் வர இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த அனுட்டிப்பு தொடர்பான ஒரு முக்கியமான விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த துயிலும் இல்லங்களில் மிக பரவலான முறையில் இந்த அனுட்டிப்புக்கு இடம்பெறுறது. இருந்தாலும் கூட இப்போ அந்த துயிலும் இல்லங்கள் பலவற்றிலும் இருக்கிறது இராணுவ முகாம்கள் தான். தேராவில் துயிலும் இல்லமாக இருக்கட்டும், கோப்பாய் துயிலும் இல்லமாக இருக்கட்டும், இப்படி நாங்கள் விரல் விட்டுண்ணக்கூடிய பல துயிலும் இல்லங்களில் இப்போ இராணுவ முகாம்கள்லாம் இருக்குது. ஆகவே இது தொடர்பாக ஏற்கனவே இந்த இராணுவ முகாம்களை அகற்ற சொல்லி கோரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. மீண்டும் மீண்டும் கோரிக்கை விட்டாலும் இது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியிலிருந்து இன்னொரு முன்னேற்றகரமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. அந்த வகையில் ஜனநாயக போராளிகள் கட்சியின் உறுப்பினர் வேந்தன் அவர்கள் உடனடியாக இதை வெளியேற்றி தருமாறு கோரிக்கை முன்வைச்சிருக்கிறார். உண்மையிலேயே மக்களுடைய தனியார் காணிகளிலேருந்து இராணுவம் ஓரளவில் விடுபட்டு கொண்டிருக்கு. இப்போ அந்த வகையில் இந்த துயிலுமில்லங்களிலிருந்தும் விடுவிக்கணும் என்று அவர் கோரிக்கை முன்வைக்கிறார். இது எந்த அளவில் சாத்தியமாகும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏண்டா இதுவரைக்குமே இந்த துயிலுமில்லங்களில் இருந்து இராணுவத்தின் அகற்ற எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இனிவரும் காலங்களில் எடுக்கப்படுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்தும் நீங்கள் இது தொடர்பான செய்திகளை அறிஞ்சு கொள்வதற்கு ஜெஃப்னா புடியன் சேனலோடு இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.